நான் தனியார் மருத்துவராக இருந்தாலும் அரசு மருத்துவமனைக்கு சென்று பல சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளோம். கிட்டத்தட்ட இந்த 6 வருடங்களில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சைகளையும் லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சைகளையும் அங்கே செய்து கொடுத்துருக்கோம். நைஜீரியா நாட்டிற்கு 2 முறை சென்று அங்கே ஏழை குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேலே ஆப்ரேஷன் செஞ்சு கொடுத்துருக்கோம். சில அரிய வகை அறுவை சிகிச்சைகளை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதில் ஒரு வகையான அறுவை சிகிச்சை குழந்தை வயிற்றினுள் ஒரு குழந்தை 3 கிலோ எடை கட்டியுள்ள ஒரு கருக்கட்டி ஒரு 10 மாத குழந்தை என் வயிற்றில் இருந்தது. பிறக்கும் போதே தன்னுடைய இரட்டை குழந்தை கருவை தன் வயிற்றுள் வைத்திருந்த மாதிரி, அது ஒரு பாராசைட்டிக் ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை 10 மாத குழந்தை வயிற்றில் கர்ப்பமாக இருந்த மாதிரி வயிறு பெருசாக வீங்கி இருந்தது. உள்ள பனிக்கூடத்தோடு அந்த கருக்கட்டி இருந்தது. ஸோ அந்த அரிய அறுவை சிகிச்சையை நமது மருத்துவமனையில் வைத்து இலவசமாக செய்து கொடுத்து அந்த குழந்தை இன்று நன்றாக இருந்தது. அந்த ஒரு அறுவை சிகிச்சை நமது மருத்துவமனையில் செய்துள்ளோம். இந்த குழந்தை ஆக்சுவலாக புளியம்பட்டியிலேருந்து வந்த குழந்தை. அந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள். பிறக்கும் போதே வயிறு ஊதி தான் அந்த குழந்தை பிறந்திருந்தது. அவங்க வீட்டிலேயே சுகப்பிரசவம் ஆனதுனால அவங்க அந்த குழந்தையும் கவனிக்கலை. குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போதும் கூட எதுவும் ஸ்கேனுக்கெல்லாம் போகலை. இல்லைன்னா வயிற்றில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கரு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அந்த தாயின் வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு அவங்க எதுவும் ஸ்கேனெல்லாம் எதுவும் செய்யாதனால அந்த கருக்கட்டியை கண்டுபிடிக்க முடியவில்லை. எஸ் சார். ஸோ இந்த புளியம்பட்டியிலேருந்து வந்த ஒரு ஏழைத்தாய். அவங்க ஆக்சுவலாக கருவுற்றிருக்கும் போது எந்த விதமான ஸ்கேனும் செய்யலை. பிரசவமானதும் அவங்க வீட்டிலே பிரசவமானது. ப்ளஸ் அவங்க 10 மாதம் குழந்தை வயிற்றில் பிறக்கும் போதே ஒரு பெரிய கட்டியோடு பிறந்திருந்தது. ஸோ என்ன இப்படி வயிறு ஊதி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல மருத்துவமனைகள் போயிட்டு அப்புறம் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க. வயிற்றில் ஏதோ கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி மாதிரி தான் இருக்குதுன்னு முதல்ல பல மருத்துவமனைகள்லேருந்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் நாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே ஒரு கருவே இருக்கிறது தெரிய வந்தது. 10 மாத குழந்தை. அந்த குழந்தைக்கு நமது மருத்துவமனையில் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி, ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி பண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த கருக்கட்டி ஒரு பனிக்கூடத்தோடு இருந்தது. உடல் உறுப்புகளோடெல்லாம் ஒட்டி இருந்தது. சிரமப்பட்டு அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா சுகமாக நல்லா இருக்குது. இந்த முழுக்க இந்த சர்ஜரியை இலவசமாக பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி அந்த தாயும் இந்த குழந்தையும் 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அறுவை சிகிச்சையும் நம்ம நமது மருத்துவமனையில் பண்ணி கொடுத்துருக்கோம்.